ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் பாகிஸ்தானில் ஈரானுடன் இரண்டாவது சுற்று நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகத்திற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை கூறியும் இருக்கிறார். பாகிஸ்தானில் வார இறுதியில் முடங்கியிருந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகள் வியாழக்கிழமை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய அறிவிப்பு சர்வதேச சந்தையில் நிலவும் பதற்றத்தை குறைக்க உதவும் என மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் மற்றும் வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் செறிவூட்டல் திட்டங்கள் தொடர்பாக கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். பேச்சுவார்த்தைகளில் எந்த திருப்பு முனையும் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டாலும் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மோதலின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈரானை தீர்மானிக்கும் நிலையில் இருப்பதாகவும் வேன்ஸ் திங்களன்று தெரிவித்திருக்கிறார். முடிவு எடுக்கும் அதிகாரம் இப்போது அவர்களிடம்தான் உள்ளது என்று வேன்ஸ் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை ஈரானியர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் $100 கீழே சரிவடைந்திருக்கிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த வாரம் பாகிஸ்தானிற்கு வரக்கூடும் என்ற சாத்தியக்கூறின் காரணமாக இந்த விலை சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும் தருவாயில் இறுதி கட்டத்தில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதன்படி டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதன்படி கச்சா எண்ணெயின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி ஒரு பெரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $94.59 பதிவாகியுள்ளது. அதேபோல் WTI கச்சா எண்ணெயின் விலையும் $90.43 பதிவாகியுள்ளது. இதேவேளை இலங்கையின் பாதுகாப்பில் இருந்த 240 ஈரானிய கடற்படை மாலுமிகள் நேற்று ஈரானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஐரிஸ் டேனா என்ற ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானிய மாலுமிகளும் ஐரிஸ் புஷேர் என்ற ஈரானிய கடற்படை கப்பலிலிருந்து 204 மாலுமிகளும் அழைத்துச் செல்லப்பட்டதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்திருந்தார். கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மாலுமிகளை ஒரு சிறப்பு துருக்கிய விமானத்தில் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை போப்பாண்டவரை ட்ரம்ப் விமர்சித்ததற்கும் இயேசுவாக தன்னை சித்தரித்த படத்திற்கும் பல்வேறு தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. அமெரிக்காவில் உள்ள மூத்த கத்தோலிக்க தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இயேசுவாக தன்னை சித்தரித்த புகைப்படத்தை ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து நீக்கியும் இருக்கிறார். அந்த புகைப்படம் குறித்து ட்ரம்ப் கூறும்போது, இயேசுவாக சித்தரித்த அந்த படம் என்னை ஒரு மருத்துவராகவே சித்தரிப்பதாக நான் கருதுகிறேன். அது செஞ்சிலுவை சங்கத்துடனும் நாங்கள் ஆதரிக்கும் ஒரு செஞ்சிலுவை சங்க பணிப்பாளருடனும் தொடர்புடையது. இதேவேளை ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கரையோர பகுதிகளை இலக்கு வைத்து அமெரிக்காவினால் அமுல்படுத்தப்பட்டுள்ள கடல்சார் முற்றுகையின் முதல் 24 மணித்தியாலங்களில் எந்த ஒரு கப்பலும் தடையை மீறி செல்லவில்லை என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த முற்றுகை நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர், போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழைய முயன்ற அல்லது வெளியேற முயன்ற 6 வர்த்தக கப்பல்கள் அமெரிக்க படைகளின் கட்டளைக்கு இணங்கி மீண்டும் ஈரானிய துறைமுகங்களுக்குள்ளேயே திரும்பிச் சென்றிருக்கின்றன. முற்றுகை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஈரானுடன் தொடர்புடைய 4 கப்பல்கள் கோர்மோஸ் நீரிணையை கடந்ததாக செய்திகள் உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த புதிய அறிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் அனைத்து நாடுகளினதும் கப்பல்களுக்கு இந்த தடை பொருந்தும் என சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை ஈரானுடன் தொடர்பில்லாத ஏனைய கப்பல்களின் சுதந்திரமான போக்குவரத்திற்கு எவ்வித இடையூறும் இருக்காது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த முற்றுகை நடவடிக்கையானது ஈரானின் கடல்வழி வர்த்தகத்தை முற்றாக முடக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களினால் ஈரானுக்கு சுமார் $270 பில்லியன் பெறுமதியான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது.
தற்போதைய மதிப்பீடுகளின்படி இந்த நஷ்டம் 270 பில்லியன் டாலர்களாக கணக்கிடப்பட்டுள்ள போதிலும் இது இன்னும் இறுதி முடிவல்ல என்று ஈரான் அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஈரான் முன்னெடுக்கும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் போது இந்த யுத்த சேதங்களுக்கான இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதே தங்களது பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் பங்கேற்றதாக குற்றஞ்சாட்டி சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஜோர்டன் ஆகிய 5 அரபு நாடுகளிடமும் ஈரான் இழப்பீடு கோரியிருக்கிறது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை தலைவர் ஜமால் ஃபாரஸ் அல்ட்ரோவாயி ஆகியோருக்கு திங்களன்று எழுதிய கடிதத்தில் ஈரானின் ஐநா தூதர் அமீர் சஜித் இரவானி ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு அந்த நாடுகள் துணை நின்றதன் மூலம் தங்கள் சர்வதேச கடமைகளை மீறிவிட்டன என்று கூறியிருக்கிறார். எனவே போரின் போது ஏற்பட்ட இழப்புகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஈரானை விட்டு வெளியேற முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க போர் கப்பல்கள் இடைமறித்து திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓமான் வளைகுடாவில் அமைந்துள்ள சாஃபகார் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல்களை வானொலி தொடர்பு மூலம் அணுகிய அமெரிக்க போர் கப்பல்கள் மீண்டும் திரும்புமாறு உத்தரவிட்டதாக ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்திருக்கிறார். உலகின் சுமார் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் முக்கிய பாதையாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருப்பதை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுப்பதே ட்ரம்பின் நோக்கமாகும். கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க நிபந்தனைகளில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதும் ஒன்றாகும். இதனை ஏற்கும்படி ஈரானை கட்டாயப்படுத்த இந்த முற்றுகை நடவடிக்கையை ட்ரம்ப் முன்னெடுத்திருக்கிறார். மேலும் அடுத்த வாரம் காலாவதியாக உள்ள 1 வார கால போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளிலும் இதுவும் அடங்கும் எனவும் இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. நாம் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட அமெரிக்க மத்திய கட்டளை மைய அறிக்கையில் ஓமான் வளைகுடாவில் உள்ள ஈரானிய துறைமுகத்திற்கு திரும்புமாறு வழங்கப்பட்ட உத்தரவை பின்பற்றிய 6 வர்த்தக கப்பல்களில் இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. வாஷிங்டன் நேரப்படி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் இந்த முற்றுகை நடைமுறைப்படுத்தப்பட்டது. முதல் எந்த கப்பலும் அதை மீறி செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள், 1 டஜனுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை ஈரானுடன் தொடர்பில்லாத கப்பல்களின் சுதந்திர போக்குவரத்தை பாதுகாக்கும் முயற்சியும் தொடரும் என அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. மொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு உலகளவில் ஒரு நம்பிக்கை சூழலை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத நிலையில் எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளின் முடிவே இந்த மோதலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தால் போர் விரைவில் முடிவுக்கு வந்து உலக பொருளாதாரத்திலும் எரிபொருள் சந்தையிலும் நிலைத்தன்மை ஏற்படும் வாய்ப்புள்ளது. இல்லையெனில் இந்த மோதல் மேலும் தீவிரமடைந்து சர்வதேச அளவில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும்.